நாடு முழுக்க பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான குற்றங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவல். நிகழ்தகவு. காணாமல் போன சிறுமியை பல இடங்களில் தேடி அலைந்த பெற்றோர். விவசாய கிணற்றுக்குள் சிறுமி சடலமாக மீட்கப்பட்டதால் அதிர்ச்சி. பிரேத பரிசோதனை அறிக்கையில் காத்திருந்த அதிர்ச்சி தகவல். சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கழுத்தை நெரித்து கொலை செய்யப்பட்டிருப்பதாக வெளியான ரிப்போர்ட். சிறுமியை கொன்று சடலத்தை விவசாய கிணற்றில் வீசிய நபர்கள் யார்? நடந்தது என்ன? ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வந்த சிறுமி தன்னோட ஃப்ரெண்ட்ஸுகளோட சேர்ந்து விளையாட போயிருக்காங்க. கரெக்டா 4 மணிக்கு வீட்டை விட்டு வெளியில போன சிறுமி நைட்டு 7 மணி வரைக்குமே திரும்பி வரல. சிறுமி அப்ப வந்துருவா இப்ப வந்துருவான்னு வீட்டு வாசல்ல உட்கார்ந்துகிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க தாய். ஆனா ரொம்ப நேரமாகியும் சிறுமி வீட்டுக்கு வரல. இதனால பதற்றமடைஞ்ச தாய் சிறுமி எப்பவும் விளையாடுற இடத்துக்கு போய் பார்த்திருக்காங்க. ஆனா அங்க சிறுமிய காணல. அடுத்து சிறுமியோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கும் போய் விசாரிச்சிருக்காங்க. அவங்களுக்கும் சிறுமிய பத்தி எந்த ஒரு தகவலும் தெரியல. இதனால பதற்றமடைஞ்ச தாய் அந்த கிராமம் ஃபுல்லா சிறுமிய தேடி அலைஞ்சிருக்காங்க. ஆனா சிறுமி எங்க தேடியும் கிடைக்காததுனால பக்கத்துல உள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. உடனே அந்த புகாரை வாங்கின போலீஸ் இத மிஸ்ஸிங் கேஸா ஃபைல் பண்ணி சிறுமியை எல்லா இடங்கள்லயும் தேடி அலைஞ்சிருக்காங்க. அப்ப அதே ஊர்ல உள்ள ஒரு விவசாய கிணத்துல சிறுமி சடலமா கிடந்ததை பார்த்த போலீஸ் உடனே கிணத்துக்குள்ள இறங்கி சடலத்தை மீட்டு இருக்காங்க. அப்ப சடலத்துல ஒரே காயமா இருந்திருக்கு. இது கொலையா இருக்கலாம்னு சந்தேகப்பட்ட போலீஸ் சடலத்தை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இதுக்கிடையில மறுநாள் வெளியான போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல சிறுமிய பாலியல் வன்கொடுமை செஞ்சு யாரோ கொலை செஞ்சுதா குறிப்பிட்டிருந்துச்சு. அதுக்கப்புறம் இத கொலைன்னு கன்ஃபார்ம் பண்ண போலீஸ் மோப்ப நாய்களையும் தடயவியல் நிபுணர்களையும் வர வச்சு தடயங்களை சேகரிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து முதல்ல சிறுமியோட உறவுக்காரங்க கிட்ட இருந்து விசாரணையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க போலீஸ். அப்ப சிறுமியோட பெரியப்பா ஷனிக்காரப்பூங்கிற நபரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. இதனால அவர் மேல சந்தேகம் அடைஞ்ச போலீஸ் ஷனிக்காரப்பூவை பத்தி கிராம மக்கள் கிட்ட விசாரிச்சிருக்காங்க. அப்ப அவரு எந்நேரமும் குடிபோதையில தான் இருப்பாருன்னு சொல்லியிருக்காங்க மக்கள். அது மட்டும் இல்லாம சிறுமி உயிரிழந்த நேரத்துல ஷனிக்காரப்பூவோட செல்போன் சிக்னலும் அதே இடத்துல காட்டி இருக்கு. இதனால அவரு தான் கொலையாளின்னு கன்ஃபார்ம் பண்ண போலீஸ் ஷனிக்காரப்பூவை கஸ்டடியில எடுத்து விசாரிச்சிருக்காங்க. தெலங்கானாவில் உள்ள மஞ்சிரியால் பகுதியைச் சேர்ந்த ஷனிக்காரப்பூவோட மனைவி கடந்த 6 வருஷத்துக்கு முன்னாடி உயிரிழந்துட்டாங்க. அதே மாதிரி இவரோட ஃப்ரெண்டு உபாரப்பூ சதீஷ்ங்கிற நபரும் மனைவி கூட ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால மனைவியை விட்டு பிரிஞ்சு தனியா வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. ஷனிக்காரப்பூவும் உபாரப்பூவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். 2 பேரும் எந்த ஒரு வேலை வெட்டிக்கும் போகாம ஓதாரியா ஊர் சுத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. எந்த நேரமும் மது குடிக்கிறது, ஆபாச படங்களை பார்க்கறது தான் இவங்களோட வேலையே. இதனால கிராம மக்கள் யாரும் இவங்க கிட்ட பேச்சுவார்த்தை வச்சுக்க மாட்டாங்க. சம்பவத்தன்னைக்கு அங்க உள்ள ஒரு புளிய மரத்து பக்கத்துல சிறுமி மட்டும் தனியா விளையாடிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்ப விவசாய நிலத்துல உட்கார்ந்து மது குடிச்சுக்கிட்டு இருந்த 2 பேரும் முத்தி பேதலிச்சு போய் சிறுமிக்கு குர்குரே வாங்கி தர்றன்னு தனியா கூட்டிட்டு போயிருக்காங்க. அடுத்து சிறுமிய சரமாரியா தாக்குன 2 பேரும் சிறுமியோட வாய பொத்தி பாலியல் வன்கொடுமை பண்ணி இருக்காங்க. சிறுமிய உயிரோடு விட்டு வச்சா நாம மாட்டிப்போன்னு நினைச்ச 2 பேரும் சிறுமியோட கழுத்தை நெரிச்சு கொடூரமா கொன்னு இருக்காங்க. அதுக்கடுத்து ஆதாரங்களை அழிக்கிறதுக்காக சடலத்தை பக்கத்துல உள்ள விவசாய கிணத்துல தூக்கி வீசிட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி அந்த 2 பேரும் வீட்டுக்கு போயிருக்காங்க.
ஆனா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வச்சோம் ஷனிகா பூவோட மொழிய வச்சோம் இவங்க தான் கொலையாளின்னு கன்ஃபார்ம் பண்ண போலீஸ் 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. மேடையில் அமர்ந்திருந்த இளைஞரை சுத்து போட்ட 2 பேர். கண்ணிமைக்கும் நேரத்தில் இளைஞரை கத்தியால் குத்தி கொன்ற கொடூரம். செல்போன் நம்பரை ட்ரேஸ் செய்து கொலையாளிகளை கைது செய்த போலீஸ். பொதுமக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள பகுதியில் வைத்தே இளைஞர் கொலை செய்யப்பட்டது ஏன்? இவர்களுக்குள் ஏற்பட்ட பிரச்சனை என்ன? மாலை நேரம் மீனாட்சிபுரம் பகுதியில வியாபாரம் களை கட்டி நடந்துட்டு இருந்திருக்கு. பொதுமக்கள் கூட்டமும் அதிகமா இருந்திருக்கு. அப்ப அங்கு உள்ள நாடக மேடையில பாண்டித்துரைங்கிற நபரு உட்கார்ந்துகிட்டு இருந்திருக்காரு. அந்த நேரத்துல பைக்ல வேகமா வந்த 2 பேரு திடீர்னு கத்தியோட ஓடி வந்து பாண்டித்துரைங்கிற இளைஞரை சரமாரியா கத்தியால குத்திட்டு தப்பிச்சு போயிட்டாங்க. இதுல நிலை குலைஞ்ச பாண்டித்துரை ரத்த வெள்ளத்துல அதே இடத்துல சுருண்டு விழுந்து உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தாரு. இதை பார்த்து அங்கிருந்த பொதுமக்கள் பாண்டித்துரையை மீட்டு பக்கத்துல உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க. ஆனா அங்க அவருக்கு சிகிச்சை அளிச்ச டாக்டர் பாண்டித்துரை உயிரிழந்துட்டதா சொல்லி இருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு சம்பவ இடத்துக்கு போன போலீஸ் அங்கிருந்த மக்கள் கிட்ட கொலையாளிகள் பத்தி விசாரிச்சிருக்காங்க. அதுல மணிரத்தினம், ராஜகுருன்னு 2 இளைஞர்கள் தான் பாண்டித்துரைய கத்தியால குத்தி கொண்டாங்க. ஆனா அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை, அந்த கொலையாளிகள் எங்க தப்பிச்சு போனாங்கன்னு எங்களுக்கு தெரியாதுன்னு போலீஸ் கிட்ட சொல்லிட்டாங்க அந்த ஏரியா மக்கள். அதுக்கடுத்து கொலையாளிகள் எங்க தப்பிச்சு போனாங்கன்னு தெரிஞ்சுக்க போலீஸ் அங்க உள்ள சிசிடிவி காட்சியை பார்த்திருக்காங்க. ஆனா அதுல பெரிய அளவுல எந்த ஒரு க்ளூவும் கிடைக்கல. அதுக்கடுத்து கொலையாளிகளோட செல்போன் நம்பரையும் ட்ரேஸ் பண்ணி இருக்காங்க போலீஸ். அப்ப சிக்னல் அதே ஏரியாவுல காட்டி இருக்கு. உடனே சிக்னல் காட்டின இடத்துக்கு போன போலீஸ் அங்க உள்ள ஒரு வீட்டுல பதுங்கி இருந்த மணிரத்தினத்தையும் ராஜகுருவையும் பிடிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரிச்சாங்க. அதுலதான் பாண்டித்துரை ஏன் கொலை செய்யப்பட்டாரு, இவங்களுக்குள்ள இருந்த முன் விரோதம் என்னன்னு முழு விவரமும் தெரிய வந்துச்சு. மதுரையில் உள்ள மீனாட்சிபுரம் பகுதியைச் சேர்ந்த பாண்டித்துரை மேல கொலை முயற்சி, வழிப்பறி, கொள்ளைன்னு நிறைய கேஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம எந்த நேரமும் மது போதையில இருக்கிற பாண்டித்துரை அக்கம் பக்கத்துல உள்ளவங்க கூட சண்டை போடுறது, ரோட்ல நடந்து போற பொதுமக்கள் கிட்ட வம்பிழுக்கிறதையே வழக்கமாவும் வச்சிருந்திருக்காரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி செல்லூர் போஸ் வீதியை சேர்ந்த மணிரத்தினத்தோட தந்தை ரோட்ல நடந்து போயிட்டு இருந்திருக்காரு. அப்ப அவரை வழிமறிச்ச பாண்டித்துரை கத்திய காட்டி மிரட்டி செல்போனையும் பணத்தையும் பிடுங்கி வழிப்பறி பண்ணி இருக்காரு. அடுத்து மணிரத்தினத்தோட அப்பா பாண்டித்துரை மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அதுபடி பாண்டித்துரையை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் சிறையில அடைச்சிட்டாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட மணிரத்தினம், பாண்டித்துரைக்கு என்ன தைரியம் இருந்தா அவன் எங்க அப்பா கிட்டயே வழிப்பறி பண்ணியிருப்பான், நானே பெரிய ரவுடி, அவன் எங்க அப்பா கிட்டயே திருடுறானா, அவனை இப்படியே விட்டு வச்சா ஊர்ல ஒருத்தனும் நம்மள மதிக்க மாட்டான், அதனால பாண்டித்துரையை கொலை செய்ய திட்டம் போட்டிருக்காரு மணிரத்தினம். அதுக்காக தன்னோட நண்பர் ராஜகுரு கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்ன மணிரத்தினம் கொலை திட்டத்துல அவரையும் கூட சேர்த்துக்கிட்டாரு. வழிப்பறி சம்பவத்துல கைதான பாண்டித்துரை 15 நாளைக்கு முன்னாடி தான் சிறையிலிருந்து வெளியில வந்திருக்காரு. அன்னையிலிருந்தே பாண்டித்துரை எங்கெங்க தனியா போறான், அவன் கூட யாரெல்லாம் இருக்காங்கன்னு தொடர்ந்து அவரை கண்காணிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு மணிரத்தினம். அதுபடி சம்பவத்தன்னைக்கு பாண்டித்துரை மீனாட்சிபுரம் கிராமத்துல உள்ள நாடக மேடையில உட்கார்ந்துகிட்டு இருந்திருக்காரு. இந்த விஷயத்தை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட மணிரத்தினம் தன்னோட நண்பர் ராஜகுருவை கூட்டிக்கிட்டு சம்பவ இடத்துக்கு போயிருக்காரு. அப்ப பாண்டித்துரைய பார்த்த அடுத்த நொடியே தான் மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்த 2 பேரும் பாண்டித்துரைய சரமாரியா கத்தியாலேயே குத்தி கொடூரமா கொலை செஞ்சுட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டாங்க. அப்ப அங்கிருந்த பொதுமக்கள் ரத்த வெள்ளத்துல உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த பாண்டித்துரைய மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சாங்க. ஆனா அங்க அவர் உயிரிழந்துட்டாரு. விசாரணையோட முடிவுல எல்லா உண்மையையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் மணிரத்தினம் ராஜகுருவோட செல்போன் நம்பரை ட்ரேஸ் பண்ணி 2 பேரையும் பிடிச்சு சிறையில அடைச்சி கம்பு எண்ணெய் வச்சிருக்காங்க.
ஏரி வேலைக்கு சென்ற பெண் மர்மமான முறையில் உயிரிழப்பு. நகைக்காக நடந்த கொலை என வழக்கை திசை திருப்புவதற்காக குளத்தில் வீசப்பட்ட கம்மல், கொலுசு. சொத்து பிரச்சனைக்காக இருவருடன் சேர்ந்து சொந்த சித்தப்பா மனைவியை கட்டையால் அடித்தும் கழுத்தை நெரித்தும் கொலை செய்தனர். கொலையாளிகள் 3 பேரும் சிக்கினார்களா? பின்னணி என்ன? ஏரி வேலைக்கு போன எல்லாருமே வீடு திரும்பிட்டாங்க. ஆனா கோவிந்தம்மாளை மட்டும் காணோம். அதனால பதறி போன அவங்களோட மகன் உறவினர்களை அழைச்சிக்கிட்டு ஏரி வேலை நடந்த இடத்துக்கு போய் பார்த்திருக்காங்க. அப்போ மர்மமான முறையில கோவிந்தம்மாள் உயிரிழந்து கிடந்ததோட அவங்க காதுல இருந்த தங்க கம்மல், காலில் இருந்த கொலுசு, செல்போன் எல்லாமே காணாம போயிருந்துச்சு. அடுத்து உறவினர்கள் போலீஸுக்கு தகவல் கொடுத்ததும் அங்க வந்த காவலர்கள் கோவிந்தம்மாளோட சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்காக ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சுட்டு அவங்க மகன் கிட்ட விசாரணை நடத்தி இருக்காங்க. அப்போ தன்னோட அம்மாவை சொத்து பிரச்சனையில சொந்தக்காரங்க தான் அடிச்சு கொண்டு இருக்காங்கன்னு, நகைக்காக கொலை நடக்கவே வாய்ப்பில்லைன்னு அழுதுருக்காரு கோவிந்தம்மாளோட மகன். அவர் சொன்ன மாதிரியே சொத்து பிரச்சனையில தான் கொலை நடந்திருக்குங்கிறது தெரிய வந்துச்சு. கிருஷ்ணகிரி ஐகுந்தம் கொந்தப்பள்ளி பக்கத்தில் உள்ள மேல் சீனிவாசபுரத்தை சேர்ந்தவர் முருகன். இவரு தனக்கு சொந்தமான 57 சென்ட் நிலப்பத்திரத்தை அதே ஊரைச் சேர்ந்த சுப்பிரமணி கிட்ட கொடுத்து 5 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்காரு. அதுக்கான அக்ரிமெண்ட்டும் போட்டிருந்திருக்காரு. பணம் வாங்கின கொஞ்ச நாள்லயே முருகன் உடல்நிலை சரியில்லாம உயிரிழந்துட்டாரு. அதனால நிலப்பத்திரம் சுப்பிரமணியன் கிட்ட தான் இருந்திருக்கு. இதுக்கு மத்தியில முருகனோட 57 சென்ட் நிலத்துல 10 சென்ட் இடத்தை அவரோட அண்ணன் மகனான சக்திவேல் விலைக்கு வாங்கியிருக்காரு. அதை தெரிஞ்சுக்கிட்ட கோவிந்தம்மாள், என் கணவரோட பெயர்ல உள்ள நிலத்தை எப்படி சக்திவேலுக்கு எழுதி கொடுக்க முடியும்? 5 லட்சம் அசலும் அதுக்கான வட்டியும் நான் எப்ப கொடுக்கிறேனோ அப்ப தான் கிட்டதான் நிலப்பத்திரத்தை கொடுக்கணும்னு சண்டை போட்டிருக்காங்க கோவிந்தம்மாள். இந்த சொத்து பிரச்சனைக்காக ஊர்ல வச்சு பஞ்சாயத்தும் நடந்திருக்கு. அந்த ஊர் பஞ்சாயத்துல முத்து என்ற வெங்கட்ராமன், கோவிந்தராஜுங்கிற 2 பேரும் சக்திவேலுக்கு சப்போர்ட்டா பேசி இருக்காங்க. அதனால பஞ்சாயத்திலையும் கோவிந்தம்மாள் சண்டை போட்டிருக்காங்க. இந்த சம்பவம் நடந்த சில மாசத்திலேயே தான் வாங்கின 10 சென்ட் நிலத்துல வீடு கட்டி கிரகப்பிரவேசம் வச்சிருக்காரு சக்திவேல். அப்போ அங்க போன கோவிந்தம்மாள், என் கணவரோட நிலத்துல வீடு கட்டி குடியேறின உங்களை சும்மா விடமாட்டேன், போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு சக்திவேல், வெங்கட்ராமன், கோவிந்தராஜ் எல்லாத்தையும் வாய்க்கு வந்தபடி திட்டி சண்டை போட்டதோட கிரகப்பிரவேசம் அன்னைக்கே வீட்டை இழுத்து பூட்டிட்டு ஏரி வேலைக்கு போயிட்டாங்க. இந்த சம்பவம் முழுக்க ஒன்னு விடாம ஒப்பிச்ச கோவிந்தம்மாளோட மகன் தன்னோட தாய சக்திவேல், வெங்கட்ராமன், கோவிந்தராஜன் 3 பேரும் தான் கொலை செஞ்சிருப்பாங்கன்னு சொல்லி இருக்காரு. அதுக்கேத்த மாதிரி அந்த 3 பேருமே ஊருக்குள்ளேயும் இல்ல. அடுத்து அந்த 3 பேரையும் மடக்கி பிடிக்க தேடுதல் வேட்டையில ஈடுபட்டாங்க போலீஸ். ஒரு வாரத்துக்கு மேல போலீசாரோட கண்ணுல சிக்காம இருந்த 3 பேரும் பக்கத்து ஊர்ல ஆள் நடமாட்டம் இல்லாத காட்டு பகுதியில பதுங்கி இருக்கிறதா தகவல் கிடைச்சது. அடுத்து அந்த காட்டு பகுதிக்கு போன போலீசார் 3 பேரையும் சுத்தி வளைச்சி கைது பண்ணி இருக்காங்க. தொடர்ந்து நடத்தின விசாரணையில சொத்து பிரச்சனையில தான் கோவிந்தம்மாளை கொலை செஞ்சதா வாக்குமூலம் கொடுத்த சக்திவேல், கிரகப்பிரவேசம் நடக்கிறப்ப 4 பேர் முன்னால அசிங்கப்படுத்தினால 3 பேர் சேர்ந்து கட்டையால அடிச்சு கழுத்தை நெரிச்சு கொலை செஞ்சதாவும், நகைக்காக நடந்த கொலை மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கம்மல், கொலுசு, செல்போனை எடுத்து பக்கத்துல உள்ள குளத்துல வீசிட்டு போனதாவும் வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. சொத்து பிரச்சனையில சொந்த சித்தப்பா மனைவியை அடிச்சு கொண்ட சக்திவேல், அவருக்கு சப்போர்ட் பண்ணின கோவிந்தராஜ், வெங்கட்ராமன் 3 பேரும் சிறையில கம்பி எண்ணிக்கிட்டு இருக்காங்க. கோவை மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் பகீர். மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த அதே நாளில் முதியவரை கொலை செய்ததாக கொலையாளிகள் வாக்குமூலம். அடுத்தடுத்த விசாரணையில் கிடைத்த அதிர்ச்சி தகவல்கள். ஒரே நாளில் கொலை, திருட்டு, பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் ஈடுபட்டது விசாரணையில் அம்பலம். நவம்பர் 2ஆம் தேதி காலை முதல் இரவு வரை அரங்கேற்றப்பட்ட கொடூரங்கள் எத்தனை?
அந்த கொடூரங்களின் பின்னணி என்ன? நவம்பர் 2ஆம் தேதி பீளமேடு போலீஸ் ஸ்டேஷனுக்கு பெண் ஒருத்தவங்க ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டரோட போயிருக்காங்க. சார், காலையில ஆடு மேய்க்க போன கணவர் இப்ப வரைக்கும் வீட்டுக்கு வரல. மதியான நேரத்துல என் கணவனுக்கு ஃபோன் பண்ணி பேசினேன். ஆனா இப்ப அவருக்கு ஃபோன் பண்ணா ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. இந்த நேரத்துக்கெல்லாம் எப்பவோ வீட்டுக்கு வந்துருவாரு. ஆனா இன்னைக்கு அவர் வீட்டுக்கும் வரல, ஃபோனும் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்குன்னு சொல்லி அழுது இருக்காங்க. இதனால உடனே அந்த கம்ப்ளைண்ட் லெட்டரை வாங்கின போலீஸ் காணாம போன தேவராஜ எல்லா இடங்கள்லையும் தேடி இருக்காங்க. இதுக்கிடையில போலீஸுக்கு ஒரு போன் கால் வந்திருக்கு. அப்ப எதிர்முனையில பேசின ஒருத்தர், சார், செரையம்பாளையம் பகுதியில ஒரு டெட் பாடி கிடக்குதுன்னு சொல்லி இருக்காரு. உடனே சம்பவ இடத்துக்கு போன போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அடுத்து ஏற்கனவே பதிவாகி இருந்த மிஸ்ஸிங் கேஸ் லிஸ்டை எடுத்து பார்த்திருக்காங்க. அதுபடி தேவராஜோட மனைவியை கூட்டிட்டு போய் சடலத்தை காட்டியிருக்காங்க போலீஸ். அதுலதான் உயிரிழந்தது தேவராஜ்னு கன்ஃபார்ம் ஆகி இருக்கு. இதனால தேவராஜ கொலை பண்ணவங்க யாருன்னு கண்டுபிடிக்க போலீஸ் தீவிர விசாரணையில இறங்குனாங்க. தேவராஜ் உயிரிழந்த அன்னைக்கு தான் கோவையில கல்லூரி மாணவி ஒருத்தவங்களும் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி இருந்தாங்க. 2 சம்பவமும் கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் நடந்திருக்கு. இதனால கல்லூரி மாணவி பாலியல் வழக்குல சம்பந்தப்பட்ட நபர்கள் தான் தேவராஜையும் கொலை பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற கோணத்துல போலீஸ் கருப்பசாமி, காளீஸ்வரன், தவசின்னு அந்த 3 பேரையும் கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுலதான் அந்த 3 கொடூரர்களும் நவம்பர் 2ஆம் தேதி அரங்கேற்றிய அத்தனை சம்பவங்களும் வெளிச்சத்துக்கு வந்தது. சிவகங்கையை சேர்ந்த அண்ணன் தம்பியான காளீஸ்வரன், கருப்பசாமி, இவங்களோட சொந்தக்காரர் தவசின்னு 3 பேர் மேலையும் கொலை முயற்சின்னு பல கேஸ் இருக்குதுன்னு சொல்லப்படுது. இதனால சிவகங்கையிலிருந்து கோவைக்கு போன 3 பேரும் இருகூர் பகுதியில தங்கி கிடைக்கிற வேலையை செஞ்சிட்டு இருந்திருக்காங்க. டெய்லி மது குடிச்சுக்கிட்டு கொள்ளை சம்பவத்தில் ஈடுபடுறதுதான் இவங்க 3 பேருக்கும் வேலையே. நவம்பர் 2ஆம் தேதி தங்களோட வீட்டுல உட்கார்ந்து மது குடிச்ச இந்த 3 பேரும் அன்னூர் பகுதியில நிறுத்தப்பட்டிருந்த ஒரு பைக்கை திருடிக்கிட்டு அங்கிருந்து நேரா செரையாம்பாளையம் பகுதிக்கு வந்திருக்காங்க. வர வழியிலேயே மது பாட்டில வாங்கிட்டு வந்த அந்த நபர்கள் மறுபடியும் அங்கேயே உட்கார்ந்து மது குடிச்சிருக்காங்க. அப்ப அந்த வழியா முதியவர் தேவராஜ்ங்கிறவரு ஆடுகளை மேய்ச்சிட்டு வந்திருக்காரு. 3 பேரும் மது குடிச்சுக்கிட்டு இருந்ததை பார்த்த தேவராஜ், யார் நீங்க, இங்க வந்து எதுக்கு மது குடிக்கிறீங்க, இங்கெல்லாம் உட்கார்ந்து மது குடிக்க கூடாதுன்னு சொல்லி இருக்காரு. தேவராஜோட பேச்சு கேட்டு ஆத்திரம் அடைஞ்ச 3 பேரும் முதியவர்கிட்ட பதிலுக்கு வாக்குவாதம் பண்ணி இருக்காங்க. அப்ப 2 தரப்புக்கு இடையில பயங்கரமா வாக்குவாதம் முற்றி முதியவரை சரமாரியா தாக்கி இருக்காங்க அந்த கும்பல். இதுல நிலை குலைஞ்ச முதியவர் சம்பவ இடத்திலேயே துடிக்க உயிரிழந்துட்டாரு. உடனே அங்கிருந்து கிளம்பின கருப்பசாமி, காளீஸ்வரன், தவசி 3 பேரும் அங்கிருந்து பிருந்தாவன் நகருக்கு போயிட்டு மறுபடியும் மது குடிச்சிருக்காங்க. சரியா 11 மணி இருக்கும். அப்ப அதே பகுதியில கார் ஒண்ணு ரொம்ப நேரமா நின்னுக்கிட்டு இருந்திருக்கு. காருக்குள்ள பெண் ஒருத்தவங்க தன்னோட ஆண் நண்பர் கூட பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. இத பார்த்து மது போதையில இருந்த 3 பேரும் உடனே அங்க போயிட்டு காருக்குள்ள இருந்த 2 பேரையும் இறங்க சொல்லி இருக்காங்க. ஆனா அவங்க 2 பேரும் காரை விட்டு இறங்க மறுத்ததுனால காரோட முன்பக்க கண்ணாடிய அரிவாளால ஓங்கி வெட்டி சேதப்படுத்திய கும்பல் அந்த இளைஞரை அடிச்சு துரத்தி விட்டுட்டு பெண்ண பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டாங்க. இந்த கோவை பாலியல் வன்கொடுமை சம்பவம் நாட்டையே உலுக்கியிருந்த நிலையில போலீஸ் தீவிர விசாரணையில இறங்குனாங்க. இதுக்கிடையில பாலியல் சம்பவத்தில் ஈடுபட்ட 3 பேரும் துடியலூர் பகுதியில பதுங்கி இருந்ததா போலீஸுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. உடனே அங்க போன போலீஸ் அவங்கள கால்ல சுட்டு பிடிச்சு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த 3 பேரும் தான் முதியவர் கொலை கேஸ்லயும் சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு விசாரணை மூலமா தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் 3 பேர் மேலையும் கொலை கேஸையும் ஃபைல் பண்ணி இருக்காங்க.
அன்று நடந்த ஒரு பிரச்சனையால் நண்பனை வாளால் வெட்டி கொலை செய்த இளைஞர் 2 நாட்களுக்கு பிறகு கைது செய்யப்பட்ட கொலையாளி. பள்ளி பருவத்திலிருந்தே ஒன்றாக சுற்றித் திரிந்த நண்பனை இளைஞர் வாளால் வெட்டி கொலை செய்தது ஏன்? தீபாவளி அன்று வெடித்த பிரச்சனை என்ன? நைட் 9 மணிக்கு மேல ரோட்ல ஆள் நடமாட்டம் இருக்கும் போதே ஒரு இளைஞரை இன்னொரு இளைஞர் வாளால தலையில வெட்டி இருக்காரு. அதுல வெட்டப்பட்ட இளைஞர் மயங்கி விழுந்ததும் வெட்டின இளைஞர் அங்கிருந்து சிட்டா பறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் பொதுமக்கள் கொடுத்த தகவலோட அடிப்படையில அங்க வந்த போலீசார் தலையில வெட்டுப்பட்டு கிடந்த இளைஞரை மீட்டு மதுரை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சுட்டு சம்பவம் நடந்த இடத்தில் இருந்த சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு பண்ணி இருக்காங்க. அதுல வெட்டுப்பட்ட இளைஞரும் வெட்டுன இளைஞரும் 2 பேருமே ஒரே பகுதியை சேர்ந்தவங்க தான் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. அடுத்து அந்த பகுதிக்குட்பட்ட 2 இளைஞர்களோட நண்பர்கள் கிட்டையும் விசாரிச்சிருக்காங்க போலீசார். அப்பதான் இந்த கொடூர சம்பவத்துக்கான காரணம் தெரிய வந்திருக்கு. சிவகங்கை மானாமதுரை அலங்கார் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் தான் 29 வயதான இளைஞர் பாண்டி. கோவையில உள்ள ஒரு பேக்கரியில வேலை பார்த்துக்கிட்டு இருந்த பாண்டி விடுமுறையில அடிக்கடி ஊருக்கு வந்துட்டு போறது வழக்கம். அப்படித்தான் தீபாவளி அன்னைக்கும் விடுமுறையில ஊருக்கு வந்த பாண்டி தன்னோட நெருங்கிய நண்பர் பிள்ளத்தி மணி மற்றும் அலங்கார் நகர்ல உள்ள இன்னும் 2 இளைஞர்களோட 2 பைக்ல நைட்ல ஊர் சுத்தி இருக்காரு. அப்போ பிள்ளத்தி மணி ஒரு இளைஞரோட பைக்கை இடிச்சு கீழே தள்ளி சேதமாக்கி இருக்காரு. அந்த பைக்கை மறுநாள் சர்வீஸுக்கு கடையில விட்டப்ப கடை ஊழியர்கள் 14,000 ரூபாய் கேட்டிருக்காங்க. அதுக்கான பணத்தை பிள்ளத்தி மணி தான் கொடுக்கணும்னு பைக்குக்கு சொந்தக்கார இளைஞர் கேட்டிருக்காரு. அதுக்கு தான் கிட்ட பணம் இல்ல, அப்புறமா தர்றதா சொன்ன பிள்ளத்தி மணி அந்த பணத்தை கொடுக்காம நாளையும் பொழுதையும் கடத்தி இருக்காரு. பணத்தை கேட்டு கேட்டு பார்த்த இளைஞர் மேலும் சில நண்பர்கள் மூலமா பிள்ளத்தி மணியை மிரட்டி இருக்காங்க. இதுக்கு மத்தியில கோவையிலிருந்து 2 நாளைக்கு முன்னால ஊருக்கு வந்திருக்காரு பாண்டி. அப்போ பிள்ளத்தி மணிக்கிட்ட பணத்தை வாங்கி தாங்கன்னு பைக்குக்கு சொந்தக்கார இளைஞர் பாண்டி கிட்ட கேட்டிருக்காரு. அதனால பிள்ளத்தி மணிக்கு போன் பண்ணின பாண்டி 14,000 ரூபாயை கொடுத்துரு, இல்லன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் தான் வரும்னு சொல்லி இருக்காரு. உன்னால நானும் பதில் சொல்ல வேண்டியதா இருக்குன்னு கண்டிப்பா பேசி இருக்காரு. அதனால நண்பன் மேல பிள்ளத்தி மணிக்கு கோபம் அதிகமாகி இருக்கு. நைட்டு 8 மணிக்கு மேல மது குடிச்ச பிள்ளத்தி மணி சட்டைக்கு பின்னால வாளை சொருகி மறைச்சு வச்சுக்கிட்டு தன்னை மிரட்டின எல்லா இளைஞர்கள் வீட்டுக்கும் போயிருக்காரு. ஆனா அந்த இளைஞர்கள் எல்லாருமே அவங்க வீட்டுல இல்ல. அதனால பாண்டி வீட்டுக்கு போயிருக்காரு பிள்ளத்தி மணி. அப்போ எதிரிலேயே யதார்த்தமா வந்திருக்காரு பாண்டி. அவர்கிட்ட தன்னை மிரட்டின இளைஞர்கள் எங்க இருக்காங்கன்னு ஆவேசமா கேட்டிருக்காரு பிள்ளத்தி மணி. அவங்க இருக்கிற இடம் எனக்கு தெரியும், ஆனா நான் சொல்ல மாட்டேன். மது போதையில தேவையில்லாத பிரச்சனை பண்ணாம வீட்டுக்கு போன்னு சொல்லி இருக்காரு பாண்டி. அதனால டென்ஷனான பிள்ளத்தி மணி தன்னை மிரட்டின இளைஞர்களை காப்பாத்துறியா, அப்ப நான் உனக்கு முக்கியம் இல்லையான்னு கேட்டதோட நண்பன் பாண்டியோட தலையிலேயே வாளால வெட்டி இருக்கான். அதுல பாண்டி மயங்கி விழுந்ததும் அங்கிருந்து பிள்ளத்தி மணி எஸ்கேப் ஆயிட்டான். இதுக்கிடையில சிகிச்சையில இருந்த பாண்டி உயிரிழந்துட்டாரு. பல்வேறு குற்ற வழக்குகள்ல தொடர்பு இருக்கிற பிள்ளத்தி மணியோட செல்போன் நம்பரை ட்ரேஸ் பண்ணி 2 நாளைக்கு அப்புறம் ஒரு உறவினர் வீட்டுல வச்சு போலீசார் கைது பண்ணி இருக்காங்க. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும், பார்க்கலாம் அடுத்த நிகழ்த்தகவில். நிகழ்தகவு